ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ரால ஒரு பார்டர் வந்து இன்விடேஷனுக்கு போகிற பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம 1ன்னு போட்டுப்போம். 1ன்னு போட்டு என்ட்ருன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்கா, இதை வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு இதை வந்து இப்படி மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்து வரைஞ்சிப்போம். இப்போ இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. ஷேப் டூல் எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே லைனுன்னு கொடுத்துருங்க. லைனுன்னு கொடுத்தோம் நம்மளுக்கு இப்படி வந்துடுச்சா. இப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே லைட்டாக இங்கே நம்ம பெண்ட் இருக்கா, அதை மட்டும் நம்ம இங்கே சரி பண்ணிப்போம். இங்கே இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டு மூவ் ஆகக்கூடாது. இங்கே கொடுத்துட்டு இதை வந்துட்டு லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி இதுக்கு லைட்டாக எல்லோ கலர் மாதிரி கொடுத்துப்போம். இதை கரெக்டாக இதை லைனோடு சேர்த்து வச்சுருங்க. இப்போ வச்சாச்சா, இதை அப்படியே கண்ட்ரோல் டி இந்த பேஜுக்கு ஏற்றது மாதிரி வச்சுப்போம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதோட சேர்த்து வச்சுருவோம். இப்போ இதை அதுக்கேற்றது மாதிரி சின்னது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு மிரர் கொடுத்துக்கோங்க. வச்சாச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கம்பைன் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கம்பைன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக வச்சு பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு இன்விடேஷனுக்கு பார்டர் கிடச்சது மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பார்டர் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். சர்க்கிள் போட்டு வச்சா இப்போ இந்த சர்க்கிளை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இப்படி லெவலாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க. லெவலாக இருக்குதா. இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே இப்படி வைங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகலை, இன்டர்செக்ட் ஆகிறது மாதிரி கொஞ்சம் நம்ம வளைச்சிப்போம். கன்வெர்ட் டு கர்வ்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நமக்கு இது ஒரு டிசைன் மாதிரி கிடச்சிருக்கா. இதை வந்துட்டு நல்லா சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணியாச்சா. இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அழகாக ஒரு ரவுண்டு மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பிளாக்கு அதே மாதிரி இங்கேயும் இல்லை அதே டூப்ளிகேட் எடுத்துப்போம். அப்படி தான் சைஸ் கட் ஆகும். இதை இப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக்கு இதையும் நம்ம வந்து கம்பைன் கொடுத்துருவோம். கம்பைன் கொடுத்தாச்சா. இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு ஒரு 2 கொடுத்துருவோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். போட்டாச்சா. இப்போ இதுக்கும் நம்ம பிளாக் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ வச்சாச்சா. இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் டி கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே இதை அதே மாதிரியே அதுக்கு கீழே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது எல்லாத்துக்குமே எல்லோ கலர் கொடுத்துருவோம். இப்போ இந்த பார்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிருவோம். ஒரு 4 கொடுப்போம். பார்த்திங்களா, நம்மளுக்கு இது ஒரு கோலம் பார்டர் மாதிரி கிடச்சா. இப்போ இன்னொரு பார்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் வந்துட்டு இந்த சர்க்கிளுக்கெல்லாம் அதை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி வச்சுருங்க. சச்சா. இப்போ இது ரெண்டுத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு
இன்டர்செக்ட்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த சர்க்கிளை இப்போ டிலீட் பண்ணிட்டு இதே சர்க்கிளை டிலீட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நான் ஒரு எல்லோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இதை ரைட்டாக இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணியாச்சா? இதை கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வச்சுருங்க கரெக்டாக. சச்சா இப்போ இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. சச்சா இப்போ இது ரெண்டுத்தையுமே குரூப் கொடுத்துட்டு இப்படியே சின்னதாக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு வேண்டிய அளவுக்கு பார்டர் தெரிகிற வரைக்கும் வச்சாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இப்போ இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ்னு கொடுத்துட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கருவில் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணிவிட்டு இந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பூவோடு சேர்த்து விட்ருங்க. இப்போ சேர்த்தாச்சா? இதுட்டு வந்துட்டு நம்ம பூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். நமக்கு வேண்ட அளவுக்கு வச்சுப்போம். நான் வந்துட்டு இப்படி கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரோக் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நம்ம அந்த பார்டருக்கு ஏற்றது மாதிரி சைஸை கம்மி பண்ணிப்போம். நமக்கு இது ஒரு பார்டர் கிடச்சி, இதுக்கு வந்து அவுட்லைன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோக் அதிகம் ஆகும். நமக்கு இது ஒரு பார்டர் கிடச்சிருச்சு. இப்போ இதையே கண்ட்ரோல் டின்னு இதையே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் டி எடுத்து குரூப் எடுத்துக்கிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் ஃபோர்ஸ் செலக்ட்னுக்கா அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா திருப்பி இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. அன்குரூப் ஆல் எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கம்பேர்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இது ஒரு பார்டராக கிடைக்கும். இதையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதான் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பார்டர் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்ததுக்கு. வெட்டிங் இன்விடேஷனுக்கு இந்த பார்டருங்களாம் நல்லாயிருக்கும்.